ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் சங்கர். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 7th சம் பாருங்கள். வருடத்திற்கு 10% வீதம் வட்டி தரும் ஒரு வட்டியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினால் அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திருப்பி பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. Logesh invested rupees 10,000 in a bank that pays an interest of 10% per annum. He withdraws the amount after 2 years and 3 months. Find the interest he receives. இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரின்சிபால் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருடம் 3 மாதங்களுக்கு. அப்போது 2 years 3 months. ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க, 10%. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அவர் திரும்ப பெறும் வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த இயர்ஸ் வந்து 2 வருஷம் இருக்குல்ல, இது வந்து நம்ம மந்த்லி கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். 2 வருஷம்னா 24 மாதம், அது கூட 3 கூட்டினீங்கன்னா 27 மாதம். அப்போ 27/12ன்னு வச்சுக்கோங்க. எண் வந்து 27 இந்த இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மந்த்லியாக மாற்றிக்கிடுவோம், அப்போ ஈஸியாக இருக்கும். 27/12. இப்போ ஃபார்முலா பாருங்கள், P × N × R by 100. அப்போ பிரின்சிபால் எவ்வளோ இருக்குது, 10,000 இன்ட்டு N எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 27/12 இன்ட்டு R எவ்வளோ இருக்குது, 10%. இங்கே ஒரு 100 வரும். 0க்கு 0, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு 27ங்கிறது தேர்ட் டேபிளில் இருக்குது. 1 3 3 2 3 6 3 9 4 3 12 9 3 27ன்னு போடலாம். அதே மாதிரி அடுத்தல பாருங்கள், 2 2s are 4, 5 2s are 10. அடுத்தல 1 2 I 2 10 0. ஓகேவா? இப்போ மேலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2250 கிடைக்கும். ஓகேவா? இதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ 8th சம் பாருங்கள். ஃபைண்ட் த அமௌண்ட் வென் rupees 2,500 இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 146 days at 30% பெர் annum இன் ருபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரின்சிபால் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2500. அடுத்தல எண்ணு கொடுத்துருக்காங்களா, எண்ணு வந்து பாருங்களேன், உங்களுக்கு இயர் கொடுக்காம 146 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 365ன்னு வச்சுக்கோங்க. 365ன்னு வச்சுக்கோங்க. ஆர் வந்து உங்களுக்கு எவ்வளவு, 30%. ஓகேவா? இந்த மாதிரி டேஸ் கொடுக்கக்கூடிய சம் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகிற மாதிரி வரும். மேக்ஸிமம் பாருங்கள் 73, அடுத்தல 146, 219 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா. சரியா? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். PNR டிவைட் பை 100. சரியா? இப்போ PN இருக்குது 2500 இன்ட்டு N வந்து 146/365. அடுத்தல இன்ட்டு 13/100. இப்போ நான் சொல்லியிருக்கேன் 73, அதே மாதிரி 146னா 2 73 146 வரும், 5 73 365 வரும். சரியா? அப்போ 5 போட்டுக்கோங்க. இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரஞ்சு 5, ஐயஞ்சா 25. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், I2 10, 10 இருக்கா, 113 10ஆல் பெருக்குனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 130. சரியா? உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபாலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். பிரின்சிபால் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 2500 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 130. அப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு 2630. ஓகேவா? இப்போ நம்ம 9th சம் பார்க்க போகிறோம்.
9th சம்மில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரூபாய் 12,000க்கு 9% வருட வட்டி வீதம் 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்கான். இந்த சம்மில் என்னென்னா பிரின்சிபால் வந்து உங்களுக்கு 12,000 ரூபா. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை. அடுத்தல ஆர் வந்து 9% கொடுத்துருக்கான். அப்போ நல்லா கவனிங்க. 21 மே 99 இருந்து 2 ஆகஸ்ட் 99 வரைக்கும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டேஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த லாஸ்ட் டேயை விட்டுட்டு மீதி ரிமைனிங் உள்ளதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ மே மாதம் உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வருது? உங்களுக்கு ஒரு 11 நாள் வருது. ஜூனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் வரும்? உங்களுக்கு ஜூனில் வந்து உங்களுக்கு ஒரு 30 டேஸ் வரும். ஜூலையில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 31 டேஸ் வரும். ஆகஸ்ட்டு 2 விட்டுருங்க. ஆகஸ்ட் 2 விட்டுருங்க. 1ஆம் தேதி மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும்? 73 டேஸ் வரும். அப்போ 73 டிவைட் பை 1 இயருக்கு தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 365 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கணக்கு போயிடலாம். P இன்ட்டு N இன்ட்டு ஆர் பை 100. அப்போ உங்களுக்கு பிரின்சிபால் எவ்வளவு? 12,000 இன்ட்டு 73 பை 365 இன்ட்டு 9% பை 100 போட்டுக்கோங்க. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போன சம்மில் இந்த மாதிரி 73 வந்தால் 5 டைம்ஸ் 365 வரும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 10, சாரி 2 10, ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ 4 20. சரியா? அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 9 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 216. இதான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய தனி வட்டி. ஓகேவா? இப்போ 10th சம் பாருங்கள். ரூபாய் 1600க்கு 2 வருடங்களில் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252 எனில் ஆண்டு வட்டி வீதம் a sum of rupees 1600 gives a simple interest of rupees 252 in 2 years and 4 months. The rate of interest per annum is. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபால் கொடுத்துட்டாங்க 1600 ரூபா. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்னென்னா 2 வருடங்கள் 4 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தல 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 252. சரியா? இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2 வருடங்கள் 4 மாதத்தை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு மாற்றணும். மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 2 வருஷம்னா 24 மாதம். அது கூட 4 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 28. அதை ஒரு இயருக்காக மாற்றிக்கலாம். இப்போ வாங்க. P இன்ட்டு N இன்ட்டு ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபால் எவ்வளோ இருக்குது? 1600. நம்பர் ஆஃப் டேஸு 28 பை 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 252. சரி, இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 0க்கு 0, அதே மாதிரி 0க்கு 0. 4 நாள் அடிக்கலாமா? எத்தனை நாளாக? 16. 4 நாளாக 16, 3 நாங்க 12. அடுத்தல எதால் கேன்சல் பண்ணலாம்? உங்களுக்கு 252 இருக்கா? இதில் வந்து நம்ம வந்து 7ஆல் அடிக்கலாம். 1 4 சாரி 1 7 7 14, 3 21, 4 28, 6 சாரி 1 7 7 14. உங்களுக்கு எத்தனை இதாக வரும்? உங்களுக்கு 252. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த நான் கேன்சல் பண்ணுறதில் கவனமாக கேன்சல் பண்ணேன். சரியா? 1 நாள் 4,
உங்களுக்கு ஐநாங்கிறது 6 நாள் 24 மிச்சம் 1. 12 எத்தனை நாளுங்க? 12 3 12. சரியா? இப்போ 7ஆல் அடிக்கலாமா? 1 7 2 14 3 21 4 28 9 63. இப்போ பாருங்களேன், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 93 27 பை இந்த 4 கீழே கொண்டு வந்துடுங்க. இதை வந்து நம்ம எப்படி பெர்சன்டேஜாக மாற்றுறதுனா, இப்போ 4 அப்படி வச்சுக்கோங்க. எத்தனை நாளாக? ஐநாங்கிறது 6 நாங்க 24 7 நாங்க 28 6 நாளாக 24. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 3. அப்போது 6 3/4%. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 11ஆம் சம் பாருங்கள். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum for 5 years will be ₹5 on a principal of in rupees. ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ₹5 எனில் அசலின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்கான். பிரின்சிபால் கேட்டிருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்து பிரின்சிபால் தெரியாது. சரியா? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுத்துருக்கானா ஒரு ஆண்டுக்கு, அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் கொடுத்துட்டான் 5. தனி வட்டி எவ்வளவு? 5. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5ன்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போட்டு செஞ்சிட வேண்டியதான். P × N × R/100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ உங்களுக்கு P என்ன இருக்குது? தெரியாது. என்ன தெரியுமா? 1. R எவ்வளவு? 5% பை 100 ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது உங்களுக்கு. அப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? ஒரு ஆண்டிற்கு 5% வட்டி 5 ஆண்டு, சாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5, 1 கிடையாது. ஒரு ஆண்டுக்கு 5% தனி வட்டி 5 ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன வந்து உங்களுக்கு எவ்வளவு? 5. நான் 1ன்னு சொல்லிட்டேன், சாரி 5 ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? உங்களுக்கு 1 5 5 2 10 0 1 5 5 20 இருக்கா? 20 எப்படி அடிக்கலாம்? 1 5 5 இங்கேயும் 1 5 5 போட்டுடலாம். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 20. பிரின்சிபால் வந்து எவ்வளவு? 20. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 12ஆம் சம் பாருங்கள். இஃப் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12% per annum, then find the amount that would get interest of ₹6,000 per annum in rupees. ஆண்டுக்கு 12% தனிவட்டி வீதத்தில் ₹6,000 ஒரு ஆண்டுக்கு வட்டியாக கிடைக்குமெனில் தொகையை காண்கன்னு கேட்டிருக்கான். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? P வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? உங்களுக்கு கொடுக்கல, கேட்டிருக்காங்க. P தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு? 1. ஒரு ஆண்டுக்கு, ஆண்டுக்குன்னா 1. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6,000 இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிடலாம். P × N × R/100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபால் தெரியாது. N 1, R வந்து 12/100 இஸ் ஈக்குவல் டு 6,000. இப்போ 1 12 12 5 12 60 0 0. இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ பிரின்சிபால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50,000. சிம்பிளான சம் தான் இது. ஓகேவா? இப்போ 13ஆம் சம் பாருங்கள். அட் வாட் ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் பெர் annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் ₹750 அமௌண்ட் to 90,000 in 4 years. சரியா? இந்த மாதிரி 2ன்னு கொடுத்தாலே அது டோட்டல் அமௌண்ட்னு அர்த்தம். இங்கிலீஷில் 2ங்கிற வார்த்தை இருந்தாலே, பிகம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலே டோட்டல் அமௌண்ட்னு அர்த்தம். ஓகேவா? தனி வட்டியில் அசல் ₹750 ஆனது 4 ஆண்டுகளில் ₹900 மாறுகிறது எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபால் உங்களுக்கு தெரியுமா? பிரின்சிபால் எவ்வளவு? 750. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 4 ஆண்டுகள். அடுத்தால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தால டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 900. நம்ம இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபாலை கழிச்சிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அவ்வளோதான். டோட்டல் கொடுத்துட்டு அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பிரின்சிபால் அமௌண்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ 900 - 750
150. இப்போ ஃபார்முலா P இன்ட்டு N இன்ட்டு R டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 750 இன்ட்டு N எவ்வளவு 4 இன்ட்டு R தெரியாது பை 100 இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ 0க்கு 0 அடிச்சிடலாமா? அடுத்தல என்ன அடிக்கலாம்? உங்களுக்கு ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10, ஓரஞ்சு 5 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, ஐயஞ்சா 25, ஓரன் 2 ஈரண்டா 4, ஓர் 15 15 எத்தனை 15 உங்களுக்கு? ஓர் 15 15 0. அப்புறம் மறுபடியும் அடிக்கலாம்ல, ஓரன் 2 ஐ2 10. அப்போ ஆறு உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வருது? 5%. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ 14ஆம் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2/3 வருடங்களில் 3.4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 210 எனில் அந்த அசல் தொகை எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டன் சம் ஆஃப் மணி ஃபார் 1/3 இயர்ஸ் அட் 3.4% per annum இஸ் ₹210. த சம் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்ஸ்பால் கேட்டிருக்கான். சரியா? பிரின்ஸ்பால் என்னன்னு கேட்டிருக்கிறாப்புல. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2/1/3 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என் வந்து 2/1/3. ஆர் என்ன கொடுத்துருக்கான்? 3/4 கொடுத்துருக்கான் பெர்சன்டேஜ். அடுத்தல உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, 210ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கலப்பெண்ணாக இருக்கக்கூடியதை பின்னமாக மாற்றிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு 2 6 1 7/3. அதே மாதிரி R ஈக்குவல் டு 4 12 12 3 15 15/4. அப்போ என்ன வரும்? R ஈக்குவல் டு 15/4%. இப்போ நம்ம சம் செஞ்சிட வேண்டியதான். P இன்ட்டு N இன்ட்டு R பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேட்டிருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்கான்? பிரின்ஸ்பால் கேட்டிருக்கிறான். பிரின்ஸ்பால் தெரியாது. N தெரியுமா? 7/3. R தெரியுமா? 15/4 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓர் 3 3 ஐ3 15. அதே மாதிரி 7ஆல் அடிக்கலாமா? ஓர் 7 7, எத்தனை 7 21, 3 7 21 0. அடுத்தால வேறு எதாவது அடிக்கலாம்? உங்களுக்கு 5 அடிக்கலாமா? ஓர் 5 5 ஆரஞ்சா 30. அப்போ உங்களுக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பிரின்ஸ்பால் இஸ் ஈக்குவல் டு 4ஐயும் 100ஐயும் பெருக்குனா 400, 400ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 6 4 24, 2400 ரூபா தான் பிரின்ஸ்பால். ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? இப்போ 15ஆம் சம் பாருங்கள். விஜய் இன்வெஸ்டட் ₹10,000 அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் annum. He received ₹11,000 ஆஃப்டர் சம் இயர்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. விஜய் ரூபாய் 10,000ஐ 5% வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000 அவர் பெறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பிரின்ஸ்பால் கொடுத்துட்டான். எவ்வளவு? 10,000. அடுத்தல நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருடங்களில் 11,000 மாறும்னு கேட்டிருக்கான். எத்தனை வருடங்களில் 11,000 அவர் பெறுவார். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்க. ஆர் என்ன கொடுத்துருக்குறான்? 5% கொடுத்துட்டான். அடுத்தல டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்குறான் உனக்கு? டோட்டல் வந்து உங்களுக்கு 11,000 இருக்குது. நமக்கு அதிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அதிலேருந்து நம்ம பிரின்ஸ்பாலை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ 11,000 மைனஸ் 10,000 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹1,000. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபார்முலா என்னது? P இன்ட்டு N இன்ட்டு R பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 10,000 இன்ட்டு N தெரியாது, R தெரியுமா? 5% பை 100 இஸ் ஈக்குவல் டு 1000. இப்போ 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். எத்தனை? ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அடுத்தால இங்கே 2 0 அடிக்கலாம்ல. 0 0 ஈரஞ்சா 10 0 0.
இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 0க்கு 0, இது 0க்கு 0. அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? 2. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.